நிச்சயமாக கடலோர காவல்படை தினத்தையொட்டி கடலோர காவல்படையினர் சாகச நிகழ்ச்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். 48வது இந்திய கடலோர காவல்படை தினம் நாளை கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி இன்றும் நாளையும் கடலோர காவல்படையின் சாகச நிகழ்ச்சிகள் செய்யப்படுகிறது. இந்திய கடலோர காவல்படையின் இந்தியாவின் கடல் வளங்களை பாதுகாக்கும் பொருட்டு உருவாக்கப்பட்டது. இதன்படி கடல் வளங்களை பாதுகாப்பது, கப்பல்களை பாதுகாப்பது, கடல் வழி குடியேற்றத்தை கண்காணிப்பது, கடல் வழியே போதைப் பொருட்கள் இந்தியாவுக்குள் வராமல் தடுப்பது ஆகியவன ஆகும். இதன் வரலாற்றை சற்றே பின்னோக்கி சென்று பார்த்தோம் என்றால் 1960ஆம் ஆண்டுகளில் கடல் வழியே பல கடத்தல் பொருட்கள் இந்தியாவுக்கு அதிக அளவில் வந்தன. இவை உள்நாட்டு பொருளாதாரத்தை பாதிக்கும் என சுங்கத்துறை அஞ்சியது. இதை தடுப்பதற்காக சுங்கத்துறையினர் கடற்படை உதவியை நாடியது. அந்த நிலையில் கடற்படையை தனியாக இதனை கவனிக்க முடியாது என்பதால் 1977ஆம் ஆண்டு கடலோர காவல்படை பிப்ரவரி 1ஆம் தேதி துவக்கப்பட்டது. அதிலிருந்து ஆண்டுதோறும் பிப்ரவரி 1ஆம் தேதி அதன் முன்னதாக நாட்களில் கடலோர காவல்படை தினம் சாகச நிகழ்ச்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் 48வது கடலோர காவல்படை தினம் நாளை கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி இன்றும் நாளையும் பெசநகர் கடற்கரை மற்றும் மெரினா கடற்கரையில் ஹெலிகாப்டர்களை கடலின் தாழ்வாக பறக்க விடுவது, ஹெலிகாப்டரிலிருந்து கடலோர காவல்படை வீரர் கயிறு மூலம் கீழே இறங்கி சாகச நிகழ்ச்சியில் ஈடுபடுவது உள்ளிட்டவை செய்து காண்பிக்கப்பட்டது. குறிப்பாக கடலோர காவல்படையின் கப்பல்கள் 6 கப்பல்கள் வரிசையாக அணிவகுத்தபடி சென்றிருக்கின்றனர். வான வேடிக்கையில் அந்த கப்பலானது நடத்தியது. மேலும் வண்ண விளக்குகளால் அந்த கப்பல்கள் முழுவதும் ஒளிரப்பட்ட காட்சியை நாம் தற்போது கண்டு வருகிறோம். இது போன்று நாளையும் இந்த கடலோர காவல்படை தினம் நாளை கொண்டாடப்பட உள்ளதை ஒட்டி நாளையும் இது போன்ற சாகச நிகழ்ச்சிகள் நடைபெறும். இதனை மெரினா கடற்கரை, எல்லியட் கடற்கரை உள்ள பொதுமக்கள் கண்டுகளித்து வருகின்றனர். இது குறித்து அவர்கள் கேட்டறிகிறார்கள். எதற்காக இந்த கப்பல் இது போன்று நிற்கிறது, என்ன காரணத்துக்காக நிற்கிறது என்பதை கேட்டறிந்து இது போன்ற கடலோர காவல்படையின் தினத்தை கொண்டாடுவதற்கான ஒரு சூழலை மக்களிடம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் இந்த கடலோர காவல்படை தினமானது கொண்டாடப்பட்டு வருகிறது.